வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஜூஸ் போட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பழங்கள் பாருங்கள், ஃபேஷன் ஃப்ரூட் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பழ வகைகள் பாருங்கள், பார்த்தீங்களா. இது இந்த பிளான்ட் படர்ந்து வளரக்கூடியது. இந்த பிளான்ட் படர்ந்து வளரக்கூடியது, நிறைய காய் காய்க்கும். இந்த பழத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாம், இங்கே பாருங்க, இவ்வளோ காய் இருக்கு பாருங்க. பாருங்களா, இதெல்லாம் பழுத்தது. இங்கே பாருங்க, பழுத்து நிற்குது பாருங்க. ஓகே, இந்த பழத்தினுடைய நேட்டிவ் பிரேசில், அர்ஜென்டினா, இந்த கண்ட்ரி தான் இந்த பழத்தினுடைய நேட்டிவ். பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். பார்த்தீங்களா. இதையும் பறிக்கலாம். பாருங்க, இதில் விட்டமின்ஸ் இருக்கு, விட்டமின் சி, விட்டமின் ஏ, நியூட்ரியன்ஸ், ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கு. இதை ஜூஸ் போட்டு சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கும். ரெண்டு விதமா சாப்பிடலாம். பாருங்க, இங்க பாருங்க, இப்படி கத்தி எடுத்துட்டு கட் பண்ணி பாருங்க. அப்படி கட் பண்ணீங்கன்னா உள்ள ஜெல்லி மாதிரி இருக்கும் பாருங்க. அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்கு பாருங்க, ஜெல்லி. இதுல இங்க பாருங்க, சுகர் போடணும். அப்படி போட்டுட்டு சுகர் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ஹனி ஊத்துங்க, தேன். ஹனி போட்டீங்களா, போட்ட உடனே ரெண்டே அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணும். ஓகே, பாருங்க, கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த பக்கம் மிக்ஸ் பண்ணும். மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிடலாம். ஆஹா, அருமையா இருக்கு. லைட்டா புளிப்பா இருக்கும், ஆனா புளிப்பெல்லாம் தெரியாது உங்களுக்கு. அதே மாதிரி இது நான் இப்படி சாப்பிட்றேன். ரெண்டையுமே வெளியே எடுத்து ஒரு டம்ளர்ல வச்சு நீங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா போதும். அடுத்த மெத்தட் இப்ப இன்னொரு மெத்தட்ல சாப்பிடலாம். வாட்டர் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இங்க பாருங்க, ஒரு பழத்தை எடுத்துக்கிறேன். ரெண்டு பழம் கூட போட்டுக்கலாம். கட் பண்ணீங்களா. ஓகே, பாருங்க, கிளாஸ்ல எடுத்து போடுங்க. அப்படியே ஜெல்லி அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்கும். பாருங்க, பாக்குறதுக்கே அப்படியே நாக்குல தண்ணி விடும். ஓகே, இப்ப நான் ஒரு பழம் தான் போட்டிருக்கேன். நமக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா இதுவா கொஞ்சம் புளிப்பா வேணும்னா ரெண்டு. இப்போ இதுல சர்பத் மிக்ஸ் பண்றேன். சர்பத் பாருங்க, சர்பத் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுல தேன் விடணும் அப்படின்றது கிடையாது, தேவை இருந்தா விட்டுக்கலாம். அப்புறம் வாட்டர் மிக்ஸ் பண்ண பண்ணீங்களா. ஓகே, எப்படி இருக்கு பாருங்க. ஆஹா, அருமையா இருக்கும் பாருங்க. பாருங்க, இப்போ மிக்ஸ் பண்ணுங்க. எப்படி இருக்கு பாருங்க, ஜெல்லி மாதிரி இருக்கு பாருங்க. அந்த விதைகள்லாம் இப்ப எப்படியும் சாப்பிடலாம். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமா வேணும்னா சர்பத் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, வேணா கொஞ்சம் சர்க்கரை கூட போட்டுக்கலாம். ஓகே, பாருங்க. ஆகா, செம டேஸ்ட். கோகோகோலா, கேம்ப கோலாலாம் பக்கத்தில் நிற்காது. இயற்கையான ஒரு ஜூஸ். இந்த மாதிரி பேஷன் ஃப்ரூட் செடிகள் கிடைக்கும் உங்களுக்கு நர்சரியில வாங்கி வீட்டில் நட்டிங்கன்னா போதும்.